ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லாண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எடுத்தோன்னே நம்மளுடைய தீஜின் வந்து பைஃபஞ்சு தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் முன்னாடி வந்துட்டுருக்க அந்த தேர்ட் பிரின்ஸ் கேட்குறாரு, என்னப்பா உன் கையில் அப்படின்னு. அதை கேட்டோன்னே யாருன்னு பார்த்தா தெரில. அப்புறம் இது சின்ச்சு பைஃபஞ்சுவா, என்னப்பா நீங்கள் ஆளாளுக்கு எல்லாரும் அந்த சின்ச்சு மேலேயே விழுவுறீங்க. இப்போ தான் நம்மளோட செகண்ட் பிரின்ஸ் அங்கே இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். நம்ம யூஹாவுக்கும் அங்கே இருக்க பைச்சியனை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்களும் அந்த பக்கம் தானா அப்படின்றாங்க. உடனே இதை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. நம்மளோட பைஃபஞ்சு அப்படியே தடுமாறிட்டு இருக்காங்களா, ட்ரங்க் அண்ட் ஃபுட்டு வேறு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா போய் உன் ஆளை கேளு அப்படிங்கிற சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் தலையிலே அடிச்சுக்கிறாரு. அதே இங்கே வந்து காட்டுறாங்க நம்மளோட ஹியூமன் வேர்ல்டில். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து விறகு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் உள்ளே புகை வருது. இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஹீரோ வந்துட்டாரு. நான் அவசரமாக ஓடி வந்து ஹீரோ கிட்டே பேசலான்னு வராங்க. நெருப்பத்தை வைமா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நெருப்பத்தை வச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. ஏன் புகை கண்ணில் பட்டுருச்சானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு சமைச்சிட்டு வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்ருக்கும்போது அப்போ சொல்கிறாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. இந்த தடவை எத்தனை வருஷம் ஆக போகுது அப்படின்னா அவர் அமைதியாக பார்க்குறாரு. 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அப்படின்னா இவருக்கு அப்படியே பதட்டமாயிருது. எப்பா கொஞ்சம் கோவப்படாதப்பா, சீக்கிரமாக இந்த தடவை போயிட்டு நான் எப்படியாவது எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு உன் கூடவே இருக்க மாதிரி வந்துடுறப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த தடவை எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நானும் உன் கூட வருவேன். இல்லைப்பா அந்த இடம் டேஞ்சர், பரவாயில்ல நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு இவங்களுடைய ஜெட் பியூரிஃபை ஃபேனையே இவங்க கையிலையும் கொடுத்துட்றாரு. இது நான் வச்சுருந்த ஃபேனில் இல்லைம்மா, அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபேனு அப்படிங்கிறாரு. அதையும் அந்த பொண்ணு நம்பிட்டு அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு இவங்களும் போகிறாங்க. சந்தோஷமாக ரோடெல்லாம் சந்தோஷமாக ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அந்த மர்மைட் கிளான்ஸ் வந்துட்டாங்க. அப்படின்னா இவங்க அந்த இடத்துக்கிட்ட போயிட்டாங்களாட்டிருக்குது, அவங்க போக வேண்டிய இடத்துக்கு. அதை சுற்றி போனோடனே அந்த இடத்துல இருக்கவங்களாம் இவங்களை தாக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ஒளிஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போடுறாரு. ஆனால் அவர் அப்போவும் ஹீரோயினை தாக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் யாரும் அம்பு விட்டு காப்பாற்றிடுறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபஸ்ட் சீனியர் தான். அந்த மாதிரி காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் இவர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது நம்ம மாஸ்டர் தானே அப்படின்னு நினச்சிடுறாரு. அப்புறம் இல்லை அவர் இல்லை, இது சீனா அப்படின்னு, இல்லை இது பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ இவர் சொல்லிடுறாரு, நான் தனியாக பேசிட்டு வந்துடுறேன்னு ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நான் தான் வந்து க்ரௌன் பிரின்ஸு அப்படின்னா இவர் வணங்குறதுக்கு வரும்போது, இல்லைம்மா இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது, நான் அண்டர் கவரில் வந்திருக்கேன், என் கூட வந்திருக்க பையனுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க பேலஸ்க்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, நீ இங்கே இருமா, நான் போயிட்டு அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ வந்து போகிறாரு. எங்கே போனாலும் இந்த மிரர் எடுத்துகிட்டு போ, அப்போ தான் நீ தொலைஞ்சிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளோட ஹீரோவும் நம்மளோட அந்த சீனியரும். அதே இங்கே பார்த்திங்கன்னா இவங்க இங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை வந்து மர்மைடோட லீடருக்கு கல்யாணம் பண்ணி தராங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அப்போ சீனியரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த வேலைக்காரி பொண்ணு சொல்லும்போது அதுவும் மாட்டேன், எனக்கு இளவரசர் தான் கல்யாணம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சிரிச்சிடுறாங்க. சிரித்தோன்னே அவங்க யாருன்னு பார்க்கறதுக்காக அந்த வேலைக்கார பொண்ணு வருது. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து வாயை பற்றி இழுத்துட்டு வந்துடுறாரு. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு சொல்லுது, என்ன நடந்துச்சு தெரியுமா, எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது, எதுக்கு பார்த்துமா இப்படி சிரிக்கிறேன் அப்படின்னா. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 2 மாப்பிள்ளை பார்த்து கூட இல்லவே இல்லை, எனக்கு க்ரௌன் பிரின்ஸை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்தளவுக்கு க்ரௌன் பிரின்ஸ் என்ன அவ்வளோ பாப்புலரானவனா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாப்பா, இருக்கிறவங்க எல்லாரை விட அவங்க கொஞ்சம் க்ரௌன் பிரின்ஸாக இருக்கிறனால எல்லோரும் அப்படி பாப்புலர்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னா, நீ ஏன் அவனை பற்றி இவ்வளோ விசாரிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, ஏன் உனக்கு ஜலஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கேட்குறாங்க. அதே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு ஆமாம் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே பூக்களே இல்லை அப்படின்னா சரின்ட்டு அங்கேருந்து சரி நீ கண்ணை மூடி நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் அங்கே இருக்க சின்ச்சுவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. சின்ச்சும் மர்மைட் கிளானும் இந்த கடற்கரையும் பக்கத்தில் இருக்கிறதுனால உன்னை கூட்டிகிட்டு வந்தோன்னா அங்கே வந்து பார்த்தா அவங்க பூக்களை எல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்ருக்காங்க. இந்த மரத்தை வச்சுருக்கவங்க நல்லா இருக்கு, ரொம்ப நாள் இதை வச்சு வளர்த்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் இது 10 மைல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு இதுலேருந்து நான் உனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நான் வேணால் ஒரு மரம் உனக்காக வச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் எனக்கு 10 மைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை நம்ம வரலாம் அப்படின்னே, எனக்கு இவங்க அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. இவரும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சரி இனிமேல் நான் முடிஞ்சால் நான் இங்கே கூட்டுறேன், இல்லை நான் உனக்காக ஒரு மரம் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இவங்களும்
அங்கேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்து இங்கே நம்மளுடைய பேலஸ்லேயே படுக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க. அதே இங்கே வந்து தீஜுனை கட்டுறாங்க. தீஜுனும் நம்மளோட தேர்ட் பிரின்ஸும் செஸ் விளையாண்டுருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம பைஃபன்ஷோ அங்கேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேராக கொண்டு வந்து அந்த செஸ் போர்டு மேலே வச்சுட்றாங்க. வச்சுட்டு இப்போ வந்து சொல்லிட்டுருக்காங்க தீஜுன் கிட்ட, தேர்ட் பிரின்ஸு இங்கே மாதிரி கல்யாணத்தை வந்து சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஆசைப்பட்றாரு. ஏன்னா போன தடவை நடந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லையே, எங்கள் ஆண்டி எல்லோரும் வந்து ரொம்ப அழகானவங்க, நீங்களாம் கல்யாணம் பண்ணலன்னா என்ன, நான் உங்களை விட அழகானவங்கள பார்த்து நாங்கள் கல்யாணம் வைப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து இவங்க நட்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து தீஜன் இப்படியே ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதே வந்துட்டு திரும்ப தேர்ட் பிரின்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க உங்களை வந்து சிம்மின் நல்லா பார்த்துக்க சொன்னார், அதனால தான் அப்படின்னு. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு அப்படி சொன்னேன், நீ தான் நான் இப்போ தோக்குற மாதிரி இருந்தது இந்த போட்டியில், எப்படியோ நீ வந்து காயெல்லாம் கலைச்சுட்ட அப்படின்னு. அப்போ தான் தெரியுது நம்ம போர்டு மேலே வச்சுட்டோன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. அதே இங்கே சின்சுவை கட்டுறாங்க. சின்சுவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, பைச்சி எனக்கு காணோம், கல்யாணம் வேறு நெருங்கிருச்சு, அவங்க வேறு நம்மளை கேட்டாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து ஜியான் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் வந்து நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அவளுடைய இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து ஒன்றாகல, அவள் நல்லா தான் இருக்கா, ஆனால் அவள் எங்கே போயிருக்கா நம்மளுக்கு தெரியல, நம்ம எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இப்போ வந்து பெல்ல அவள் தான் சீல் பண்ணியிருக்கான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, அதனால் அதுக்காக நம்ம வேணால் கொஞ்சம் டைமை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னோடனே உடனே அவங்க அம்மாவும் அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அது மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு நம்ம கல்யாணத்தை தள்ளி போட முடியாது, அதுக்குள்ளே அவளை கண்டுபிடிச்சாகணும்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நம்மளுடைய ஹீரோயினும் அந்த பிரின்சஸும் நின்று பேசிகிட்ருக்காங்க. ஹீரோவும் நம்ம சீனியரும் அந்த பக்கம் போய், நீ இங்கே இருமா, நான் போயிட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால் இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரின்சஸ் கேட்குறாங்க, உன் கூட வந்திருக்காருல அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அண்டர் கவரில் வந்துருக்கிறதுனால இவர் பிரின்ஸுன்னு யாருக்குமே சொல்லலை, அதனால் அவர் கேட்குறாரு. அதை பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு ஒரு ஹியூமன் அப்படின்னா. அப்படியா, நான் ஒரு பிரின்சஸ் இல்லையா, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டா ஹியூமனையெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னா. என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் நான் தானே ஹை ஸ்டேட்டஸில் இருக்கேன், அதனால் அவங்க என்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு. அப்படியே இந்த ஹீரோயின் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதே நம்ம ஹீரோவையும் சீனியரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து சோல்ஜர்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இப்படியெல்லாம் பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே என் ஐடென்டிட்டியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சீனியர்கிட்ட. அந்த மாதிரி சீனியரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய இளவரசரே வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, தூரத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு உதவி வரல, இப்போ இவங்களோட சேர்ந்து நம்ம போராடுவோம், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம், அவங்க வந்து பிரச்சனை பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க வந்து என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பிரின்சஸ் சொல்கிறாங்க, இல்லை இங்கே இருக்கவங்க பிளட்டெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நம்மால் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ஹீரோயின் வந்து கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க, எல்லோரும் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு. உடனே வந்துட்டு, நீ கன்சீவாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் நீ சிரிக்கவே மாட்டேங்கிற, உனக்கு சந்தோஷமே இல்லையா, நான் சிரிக்கிறதே மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு அவர். உடனே இருந்துட்டு, வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க, வாழ்த்துக்கள் நீங்கள் அம்மா வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே நம்மளோட ஃபஸ்ட்டு பிரின்சஸையும் காட்டுறாங்க கோஸ்ட் வாலில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மர்மைட் கிளானை தேடி வந்திருக்காங்க இல்லையா, அங்கே இருக்க லீடரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாமா எங்கள் அம்மா உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமாம்மா, உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தானே, அதுக்கப்புறமா அவர் என்னை கண்டுக்கவே இல்லை, அதனால் வந்துட்டு நீ இப்போ வந்து பேச வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போயிரு, இன்றைக்கி என் மூட கெடுத்துறாதே, எனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு பிரின்சஸ், அந்த பிரின்சஸை தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசிக்கிறாங்க அவங்க அங்கிள். அதை வந்து பார்த்தோன்னே இவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே, நீங்களை ஏமாற்றிட்டீங்க, எங்களை நீங்கள் வந்து துரத்தி அடிக்க பார்க்குறீங்கன்னா, துரத்தி அடிக்க பார்க்கல, துரத்தி தான் விட்றேன், போயிருங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதவி கேட்க வந்தவங்களையும் துரத்தி விட்டுறாங்க. இவங்க வந்து லீஜனை பழி வாங்குறதுக்காக தான் இவங்க அண்ணன் வந்து இங்கே வந்து இவங்ககிட்ட சப்போர்ட் கேட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க மதிக்கவே இல்லாமல் துரத்தி விட்டுறாங்க. அதே இங்கே கட்டுறாங்க. நம்ம பிரின்சஸ் வந்து நைட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த பார்ட்டி வந்துட்டு அந்த லீடர் வந்திருக்க மாட்டான், அவங்க பையனை தான் வச்சுருப்பான். அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, பிரின்சஸ் நீ போய் 2வது பிரின்சஸ் தான் இவங்க, அவங்கள கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அவனும் கொண்டு போய் கொடுக்குறான் அந்த பொண்ணும். ஆனால் அந்த மர்மைடோட பையன் கையை பிடிச்சிட்றான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு திட்டிடுது, நீங்கள் வந்து இவங்களை எதிர்த்து, கடவுளை எதிர்த்து போராட நினைக்கிறீங்க, ஹெவன்லி பேலஸ் வந்து யாருக்கா தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க, இவங்களெல்லாம் போட்டு கொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே, யாரை பார்த்து கொல்லுங்க,
வச்சுக்கிறேங்கிற, நீ எங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, நான் கூட வச்சுக்கலாம், எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்மளோட ஹீரோவே உள்ளே வந்துடுறாரு. நான் அவங்கள என்னமோ நினச்சேன், உங்களை எல்லா மனுஷங்களையும் இங்கே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இவங்களோட சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எனக்கு சந்தேகம் வந்ததுனால தான் நீங்கள் வந்தேன், நான் உங்களை கைங்களமாக பிடிச்சிட்டேன் அப்படின்னா நீ யார் அப்படின்னு, நான் தான் பிரின்ஸு க்ரௌன் பிரின்ஸு அப்படின்னோடனே எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அந்த இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பாடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கைது பண்ணிடுறாங்க. மர்மேடோட தலையை வெட்டியே அவங்க இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த பையனோட தலையை வெட்டி லீடருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதே வந்துட்டு நம்மளுடைய சீனியர் அப்புறம் சொல்கிறாரு, இந்த பொண்ணை இங்கே வச்சுருக்காதீங்க, இது பொண்ணு நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் இந்த பொண்ணை அனுப்பிச்சி விட்ருங்க, இங்கே வந்து போர் நடக்க போகுது உடனே ஹீரோவும் வந்துட்டு ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து அவங்களோட வீட்டில் விட்டுட்டு இங்கே பாருமா நான் போயிட்டு வந்துடுறேன், நீ இப்போ வந்து கன்சீவாக இருக்க, இந்த இடத்த வெளியே வரக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.